மலேசியாவில் பழைய இரும்பு மின் கழிவுகளை கடத்தி அரசாங்கத்திற்கு 950 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் மேல் ஏற்றுமதி வரி இழப்பை ஏற்படுத்திய 28 நிறுவனங்கள் சோதனையிடப்பட்டுள்ளன. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம், சுங்கத்துறை, வருவாய்த்துறை மேலும் மத்திய வங்கி இணைந்து ஜூலை 14 முதல் இந்த அதிரடி சோதனைகளை நடத்தி வருகின்றன. இதுவரை 32 பேரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சோதனையில் 332.5 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளன. இதில் வங்கி கணக்குகள், கார்கள், வீடுகள், நிலம், ஆடம்பர கைகடிகாரங்களும் அடங்கும். இந்த மோசடி ஏற்றுமதி வரி விதிக்கப்படாத பொருட்களாக பழைய இரும்புகளை தவறாக காட்டி 15% ஏற்றுமதி வரியை தவிர்த்து வந்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த இந்த சிண்டிகேட் குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.